காவிரியில் திறந்து விடப்படும் நீர் வீணா கடல்ல போய் கலக்குது பாருங்க. இப்படி பேசும் ஆட்கள் பெரும் முட்டாள்கள் மட்டுமல்ல, அதையும் தாண்டி ஒட்டுமொத்த உயிரினங்களுக்குமே எதிரான ஆட்கள் தான். ஆற்று நீர் கடல்ல கலக்கிறது வேஸ்ட்னு எதன் அடிப்படையில் பேசுறாங்கன்னே தெரியல. மனித சக்தியால உருவாக்கப்படுற ஒரு பொருளை வீணாக்கினால்தான் அது வேஸ்ட். மனித சக்திக்கு தொடர்பில்லாத இயற்கையால உருவாக்கப்பட்டது தான் ஆற்று நீர். அது காலங்காலமா பயணித்து கடலில் கலந்ததை தடுத்து மனித தேவைக்கு பயன்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் அந்த நீர் முழுவதுமே மனித தேவைக்கானது என சொல்லி அது கடலில் கலப்பது வீண் என சொல்லும் அறியாமைதான் அடுத்த தலைமுறையை அழிக்கப் போகும் விஷ விதை. இந்தியா என்றொரு நாடு, தமிழ்நாடு என்றொரு மாநிலம், காவிரியில் கட்டப்பட்டிருக்கும் அணைக்கட்டுகள் என எல்லாமே இந்த சில நூற்றாண்டுகளுக்குள் தான் இருக்கும். ஆனால் காவிரி என்ற ஆறு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வயதை உடையது. குடகு மலையில் பிறந்து கர்நாடக மேட்டு நிலப்பகுதியை தாண்டி மேட்டூருக்கு கீழே சமவெளி பகுதியில் பறந்து விரிந்து வண்டல்மண் டெல்டாவில் ஓடி பூம்புகார் வழியே காலங்காலமாக கடலில் கலந்து வந்தது. மனித தேவைகளுக்காக காவிரியில் பல அணைகள் கட்டி காவிரி நீர் கடலுக்கு போகும் அளவு தடுக்கப்பட்டது. அதாவது கடல் குடித்து வந்த நீரை மனிதன் தட்டி பறித்து கொண்டான். இயற்கை சுழற்சியை மனிதன் தடுத்தான். நன்னீர் கடலில் கலக்கும் போதுதான் கடல் நீரில் உள்ள உப்பின் அளவு மாறுபடாமல் இருக்கும். அது நடக்காத போது கடல் நீரின் உப்பு அளவு அதிகரிக்கும். கடல்வாழ் தாவரங்கள், மீன் வளங்கள் பாதிக்கப்படும். இயற்கையான சுழற்சி தடுக்கப்படுவதால் பருவமழை பெய்யும் காலமும் அளவும் மாறி மாறி வரும் சமயத்தில் மழை பொழிவே இருக்காது. ஒவ்வொரு கடலுக்கும் சில பிரத்யேகமான கடல்வாழ் உயிரினங்கள் உண்டு. தமிழக கடற்பகுதியில் காணப்படும் சில மீன் இனங்கள் பிற கடற்பகுதிகளில் காணப்படாது. அதற்கு காரணம் அந்தந்த கடலில் இருக்கும் உப்பின் அடர்த்தி. கடல் நீர் உப்பின் அடர்த்தியை சீராக வைத்திருக்க உதவுவது அதில் கலக்கும் ஆற்று நீர். இவ்வாறு அணைகள் கட்டி ஆற்று நீர் கடலில் கலப்பதை தடுப்பதால் கடல் நீர் உப்பின் அடர்த்தி அதிகரிக்கும். இதனால் தமிழக கடற்பகுதியில் காணப்படும் மீன் இனங்கள் காணாமல் போய்விடும். அதைவிட முக்கியமாக கடற்கரையோர பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டத்தில் உப்பு நீர் ஊடுருவும். சந்தேகம் இருப்பவர்கள் சீனா மஞ்சளாற்றின் குறுக்கே கட்டிய பிரம்மாண்டமான அணையையும் அந்த அணையினால் பெருமளவு தண்ணீர் கடலுக்கு போகாததால் மஞ்சளாற்று கழிமுக பகுதிகளில் கடல் நீர் ஊடுருவிய போது புல் பூண்டு கூட முளைக்காத பாலைவனமாக மாறிப்போன நிகழ்வையும் தேடிப்படியுங்கள். நல்ல நிலங்கள் பாலைவனமாக மாறியதால் அதை சரி செய்ய சீனா தற்போது கடுமையாக போராடி வருகிறது. தற்போது அணையில் பாதியளவு மட்டுமே நீரை வைத்து கொண்டு மீதியை கடலுக்கே விட்டுவிடுகிறது. ரஷ்யாவின் ஏரல் கடல் என சொல்லப்பட்ட பிரம்மாண்டமான ஏரி மறைந்து போன கதை தெரியுமா? ஏரல் கடல் 4 பக்கமும் நிலத்தால் சூழப்பட்ட ஓர் பிரம்மாண்டமான ஏரி. ஒரு காலத்தில் உலகில் உள்ள 4 மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்று. இன்று அது ஒரு பாலைவனம். முந்தைய வல்லரசான சோவியத் ரஷ்யா இந்த ஏரிக்கு சென்றடையும் ஆறுகளான அமுதாரியா மற்றும் சிர்தாரியா என்னும் ஆறுகளை நீர்ப்பாசனத்திற்காக திசை திருப்பியது. இப்போது இந்த ஏரி பகுதி மனிதன் வாழ்வதற்கே மிக சிரமமான பகுதியாக மாறியிருக்கிறது. ஏரல் கடல் எவ்வாறு அழிஞ்சிச்சுனோ அதனால் ஏற்பட்ட மோசமான விளைவுகள் பற்றியும் ஒரு வீடியோ ஏற்கனவே பதிவிட்டிருக்கோம். அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் பதிவிட்டிருக்கேன், அதையும் பாருங்க. ஏரல் கடலுக்கு ஏற்பட்ட நிலைமை காவிரி பாயும் கடற்கரையோர மாவட்டங்களுக்கு ஏற்பட காவிரி நீர் வீணாக கடலில் கலக்கிறதே என யோசித்தாலே போதுமானது. காவிரி நீர் என்பது கர்நாடகா தமிழக மக்களுக்கு மட்டுமே சொந்தமானது அல்ல, அது ஒட்டுமொத்த இயற்கைக்குமானது. நாமும் இயற்கையின் ஒரு அங்கம். நாம் மட்டுமே அதை சொந்தமாக்கி கொள்ளும் போது இயற்கையின் தொடர் சங்கிலியை நாம் உடைக்கிறோம். இயற்கை சங்கிலியில் ஒரு பிளவு ஏற்படும் போது ஒட்டுமொத்த சங்கிலி அமைப்புமே சிதைந்துவிடும் என நமக்கு புரிவதில்லை. மனித தேவை, மனிதனின் சுயநலம், இது 2 மட்டுமே காலம் காலமாக இயற்கையின் கட்டமைப்புகளை சிதைத்து வருகிறது. இதனால் கடைசியாக பாதிக்கப்படுவது என்னமோ நாம் தான். நேரம் இருப்பவர்கள் ஈஸ்டர் தீவு பற்றியும் அங்கிருக்கும் ராஃபா நூயி சிலைகளை பற்றியும் படியுங்கள். மனிதனின் வெட்டி கௌரவத்தால் அங்கிருந்த மரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட
கடைசியில் ஒரு மரம் கூட இல்லாத அந்த தீவில் படகு செய்து மீன்பிடித்து உயிர் வாழவோ, படகு செய்து தீவை விட்டு வெளியே தப்பி ஓடவோ ஒரு மரம் இல்லாததால் ஒட்டுமொத்த மனித இனமே அந்த தீவில் அழிந்து போனது. ஈஸ்டர் தீவிற்கு மரம் என்றால் நமக்கு ஆறுகள். காவிரி டெல்டாவின் நில அமைப்பு பற்றி தெரியாதவர்கள்தான் நிறைய உளறுகிறார்கள். கர்நாடகாவில் 3 அணைகள் இருக்கிறதே, நம்மிடம் மேட்டூர் அணை மட்டுமே இருக்கிறதே என்ற புரிதல் இல்லாத உளறல்தான் அது. முதலில் ஒரு அணையை கட்ட எந்த மாதிரியான நில அமைப்பு இருக்க வேண்டும் என யோசித்தாலே இதற்கான பதில் கிடைத்திருக்கும். பொதுவாக அணைகள் மேட்டுப்பாங்கான நிலத்தில் மலைக்குன்றுகளுக்கு இடையில்தான் கட்டப்படும். கர்நாடகாவில் இருக்கும் 3 அணைகளும் நம் மேட்டூர் அணையும் அப்படி கட்டப்பட்டதுதான். மேட்டூருக்கு கீழே இது போன்ற அணைகள் கட்டக்கூடிய நில அமைப்பு கிடையாது. திருச்சி, தஞ்சை, திருவாரூர், கடலூர், நாகப்பட்டினம் போன்றவை சமவெளி பகுதிகள். சமவெளியில் அணைகள் கட்ட முடியாது. ஏரி, குளங்களை தான் அமைக்க முடியும். அதனால்தான் நம் முன்னோர்கள் நிறைய ஏரி, குளங்களை காவிரி டெல்டா பகுதியில் வெட்டினார்கள். சிலர் காவிரி டெல்டாவில் கல்லணை கட்டப்படவில்லையா என கேள்வி கேட்கலாம். கேட்பவர்கள் நிச்சயம் கல்லணையை முன்பின் பார்த்திருக்காதவர்களாகத்தான் இருப்பார்கள். கல்லணை என்பது டிஎம்சி கணக்கில் தண்ணீரை தேக்கி வைத்து தேவைப்படும் போது பயன்படுத்தப்படும் அணை கிடையாது. காவிரியில் வரும் நீரை தடுத்து கொள்ளிடம், காவிரி, வெண்ணாறு, புது ஆறு என 4ஆக பிரித்து அனுப்பும் பிரம்மாண்டமான மதகுதான் கல்லணை. அக்காலத்தில் காவிரியில் அடிக்கடி ஏற்படும் வெள்ளத்திலிருந்து பயிர்களை பாதுகாக்க கட்டப்பட்டதுதான் கல்லணை. காவிரியில் வெள்ளம் வரும்போது அது கொள்ளிடத்தில் திருப்பி விடப்படும். கொள்ளிடம் வெள்ள நீர் எவ்வளவு போனாலும் தாங்கும். அந்த வெள்ள நீரை பயன்படுத்தி கொள்ள வெட்டப்பட்டதுதான் கடலூர் மாவட்டத்தில் இருக்கும் வீராணம் ஏரி. காவிரியில் கர்நாடகா கட்டியிருக்கும் 3 அணைகளின் மொத்த கொள்ளளவு 112 டிஎம்சி. தமிழ்நாட்டில் இருக்கும் மேட்டூர் அணையின் கொள்ளளவு மட்டுமே 93 டிஎம்சி. நமக்கு மேட்டூர் அணை மட்டுமே போதுமானது. ஏனென்றால் மேட்டூர் அணை முழுவதுமாக நிரம்புவதற்கான தண்ணீரே நமக்கு கிடைப்பதில்லை. மேட்டூர் அணை கட்டப்பட்ட காலத்திலிருந்து தற்போது வரை வெறும் 33 முறை மட்டுமே அணையின் முழு கொள்ளளவான 120 அடியை தொட்டுள்ளது. நாம் செய்ய வேண்டியது யாதெனில் இருக்க வேண்டிய நீர்நிலைகளை பாதுகாத்து ஏரி, குளங்களில் தண்ணீரை தேக்கி நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்த வேண்டியது மட்டும்தான். மழைநீர்தான் நமக்கான நீர். ஆற்று நீர் நமக்கும் கடலுக்குமான நீர். இனி யாராவது ஆற்று நீர் வீணாக போய் கடலில் கலக்கிறதே என சொன்னால் அவர்களின் அறியாமையை நினைத்து பரிதாபப்படுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பதிவுகளை நீங்க தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.